அங்க பரலோகத்தின் விதி, அங்க பரலோகத்தின் அங்க லாஸ், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படிதான் வேலை செய்யுது. தேவ தூதர்கள் அப்படிதான். இப்ப ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னு தேவ தூதர்கள் வேலை செய்வார்கள், இன்னொன்னு பிசாசின் தூதர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் ஆக்சஸ் கொடுக்கிற கண்ட்ரோல் யார் கையில கொடுத்திருக்காரு? சொல்லுங்க, என் கையில. நல்லா சொல்ல சொல்லுங்க, என் கையில கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க கட்டுகிற ஜெபம் தெரிஞ்சிருக்கணும், கட்டு அவிக்கிற ஜெபம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க தப்பா நீங்க ஆசீர்வாதத்துல கட்டிட்டீங்கன்னா அந்த அது ஆக்சஸ் ஆயிடும். பிசாசுல கட்டு அவித்துட்டீங்கன்னா அது ஆக்சஸ் ஆயிடும். வாழ்க்கையில அதனால்தான் ஒரு போதுகர் எப்பவுமே சொல்றார், பிசாசை பார்த்து, பிசாசு உன் கைய என் சரீரத்திலிருந்து எடு, என் குடும்பத்திலிருந்து எடு, என் ஃபைனான்ஸ் எடு. ஏன்னா ஒருவேளை அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம். அதான் குடும்ப சாபம். பார்த்தீங்களா, முற்பிதாக்கள் சாபம் என்னவெல்லாம் வந்திருக்கலாம். இப்ப ஆக்சஸ் கொடுத்தனால அவன் அதிகாரத்தை வைத்து அவன் குடும்பத்தை அப்படியே ஆட்டி படிப்பான். அதான் தொடர்ந்து வருகிற வியாதி, தொடர்ந்து வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள் சந்ததி சந்ததியா வரும். அவங்க தகப்பன், அவங்க போர் ஃபாதர்ஸ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அது தகப்பன், அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டே இருக்கும். அதான் சொல்றாரு, பிசாசை பார்த்து அவன் ஆக்சஸ்